நாடு முழுக்க விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதங்களை விதிக்க புதிய விதிமுறைகளை மத்திய அரசு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த விதிகள் அமலுக்கு வரும். அதே சமயம் மாநில அரசுகள் ஏற்கனவே வேறு வேறு விதிகளை வச்சிருக்கிறதால அவங்க இந்த விதிகளை அமல் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்ல. இது மத்திய அரசுடைய பரிந்துரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல மாநிலங்கள்ல இந்த அபராதங்கள் அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதுல வர முதல் விஷயம் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல். இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுனா 1000 முதல் 1500 ரூபாய் வரைக்கும் அபராதம் இருந்தது. இப்போ புதிய விதிகளின்படி குற்றவாளிகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் அல்லது 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும். இல்லனா ரெண்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீண்டும் மீண்டும் தவறு செய்யறவங்களுக்கு 15,000 ரூபாய் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இல்லனா 2 தண்டனையும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்ததா ஹெல்மெட் அணியாமல் வண்டி ஓட்டுறது. இப்ப இந்த அபராதம் 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. மேலும் 3 மாசங்களுக்கு உரிமம் ரத்து செய்யப்படும். மூணாவது வருது சீட் பெல்ட் போடாதது. சீட் பெல்ட் போட தவறுனா இனி 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இது முந்தைய 100 ரூபாயை விட 10 மடங்கு அதிகமா இருக்கு. நாலாவது வர விதி வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்துறது. இப்படி செஞ்சா இதுக்கு முன்னாடி 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. இனிமே இந்த அபராதம் 5000 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. அஞ்சாவது வருது உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுறது. லைசன்ஸ் இல்லாம நீங்க வாகனம் ஓட்டினா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். பல மாநிலங்கள்ல இந்த அபராத தொகை 2000 ரூபாயா இருந்துச்சு. ஆறாவது வர விதி 2 வீலர்ஸ்ல ட்ரிபிள் ரைடிங். இதுக்கு முன்னாடி அபராதமா 100 ரூபாய் இருந்தது. இப்போ இது 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. ஏழாவது வர விதி காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டுறது. நீங்க இன்சூரன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினா 2000 ரூபாயா அபராதம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அத்தோட 3 மாச சிறை தண்டனை அல்லது சமூக சேவை செய்யணுன்ற விதி கொண்டு வரப்பட்டிருக்கு. மீண்டும் விதி மீறினா 4000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். எட்டாவதா வருது மாசு சான்றிதழ் இல்லாம வாகனம் ஓட்டுறது. இப்படி நீங்க வாகனம் ஓட்டினா 10,000 ரூபாய் அபராதம் அல்லது சமூக சேவையோட கூடிய 6 மாசங்கள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும். அப்படியும் இல்லைன்னா 2 தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்பதாவது வர விதி ஆபத்தான முறையில வாகனம் ஓட்டுறது. கவனக்குறைவாவோ இல்லைன்னா ஆபத்தான முறையில வாகனம் ஓட்டினா இனிமே 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 10வது வர விதி அவசர கால வாகனங்களை தடுக்கிறது. ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் மாதிரியான அவசர வாகனங்களுக்கு வழி கொடுக்க தவறினா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 11வது வர விதி பொது சாலைகள்ல பந்தயம் அல்லது வேகமா ஓட்டுறது. பொது சாலைகள்ல பந்தயத்தில் ஈடுபடுறவங்க அல்லது வேகமா ஓட்டுனா மீறவங்களுக்கு இப்போ 500 ரூபாய்க்கு பதிலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 12வது வர விதி ஓவர்லோட் வாகனங்கள். இதுக்கான அபராதம் 2000 ரூபாயில இருந்து 20,000 உயர்ந்திருக்கு. 13வது வர விதி ஜம்பிங் டிராபிக் சிக்னல்ஸ். சிக்னல் ஜம்புக்கான அபராதம் 500 ரூபாயில இருந்து 5000 உயர்த்தப்பட்டிருக்கு. கடைசி மற்றும் 14வது விதி இது ரொம்ப முக்கியம். அதுதான் சிறார்களின் குற்றங்கள். 18 வயசுக்கு உட்பட்ட போக்குவரத்து குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கான அபராதம் 2500 ரூபாயில இருந்து